தெய்வநாரதர் கண்ணெம்மா முனிவரம் அவர் சீர்காழி சிதம்பரம் எல்லாம் சென்று வரும்போது பள்ளியை வந்து கொண்டாராம். சேவர் கோடி யோனை போலோகம் தனிலே பல பூசைகள் செய்து நாரதர் வருகும் போதிலே அங்கு ஜெகன்மோகனி உருவாகிய தேன்மொழி வள்ளி தினை புணமும் காத்திட்டாள். செய்தார் நந்த நாரதரும் வள்ளியை கண்டு சும்மா வர்ணமும் கொண்டு பெண்ணே மையாளும் கொண்டு அந்த வானோ அவள் ரதியோ என்று வணங்கி நாரதரும் வள்ளியிடம் ஏதுரைத்தாராம். அந்த கணமே சொல்லும் மனமே மிக்க அடர்வனந்தனிலே அம்மம்மா அடர்வனந்தனிலே செய்தார் தந்தை நம்பி ராஜந்தாய் நங்கை மோகினி எங்கள் ஜாதி குறவரம் எனது பெயரும் வள்ளியம் நானும் சகிமாருடன் குணம் காக்கவே மனமே வந்து விட்டேன் உனியே மனமே வந்து விட்டேன். செய்தார் மாது வள்ளி உந்தன் மதிமயங்கண்டு எந்தன் மனதிலே கொண்டு உதயம் மாணவும் என்று அதை தாமே உன்னிடம் கூறுவதற்கு தயக்கமாகவே எனக்கு இருக்குதே நம்மா. செய்தார் தந்தையை போல நீங்கள் அன்பு காட்டியே மிகவும் அன்பு காட்டியே என்னிடம் கொண்டாடி
மக்கள் தானும் கூடினார். என்ன வரமுமே நீங்கள் வேண்டி வந்தீரே, அதை இந்த இடத்தில் இக்கானே கூறும் அதாவே. ஏழு பேருமே எனக்கு ஆணு மக்களே, இங்கே பெண் குழந்தை வேண்டி தவம் புரிந்து வந்தனே. நங்கை மோகினி அவள் ராஜன் பத்தினி, அவள் நாட்டமுடன் பெண் குழந்தைக்கு வாட்டமாகினாள். அங்கே காதலாக எடுத்தணைக்க குழந்தை வேண்டுமே. எட்டு நாளிலோர் அங்கு எட்டு தினமே, நீங்கள் இன்பமுற்று இருக்கும் வேலை பெண் குழந்தையே. பாரு மன்னரே, நாமல் வனத்தை கடலாம், அந்த வள்ளி மாது குழந்தை திரிசூலம் கையிலெடுத்து மாரியம்மா, அம்மா காளியம்மா, அம்மா திரும்பும் அம்மா இந்த முக தேவி அம்மா. கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும், பெருக வேண்டும். என் கவிதையிலே உன் நாமம் வாழ வேண்டும். அம்மா மஞ்சள் நல்லா பட்டொடுத்தி மாரியம்மா, அம்மா காளியம்மா, அம்மா மகராசி வாரும் அம்மா தேவி அம்மா. சமய முறை எல்லாம் விட்டு மாரியம்மா, தாயே காளியம்மா, காளி சங்கரியே எங்கள் முன்னே வாரும் அம்மா. அம்மா கண்ணபுரத்தவளே மாரியம்மா, அம்மா காளியம்மா, அம்மா காரண சௌந்தரியே வாரும் அம்மா. கத்தி ஒன்றே பிழையே மாரியம்மா, தாயே காளியம்மா, அடி கதற விட்டாய் லோகம் எல்லாம் வாரும் அம்மா. அம்மா எட்டி கோதி கொதித்து மாரியம்மா, அம்மா காளியம்மா, அம்மா பாய்ந்தோடி வாரும் அம்மா தேவி அம்மா. ஈட்டி ஒன்றே பிழை
அழிவதில்லை எங்கும் ஜெகஜோதி அந்த பாலகுமாரர் வந்து பதிந்து விளையாடும் வீதி என்ன ஜோதி தையர் மூன்றாம் படி கடந்து நின்று முருகனுக்கு ரோதரவென்று அந்த சங்கரன் மகனுடைய உன்னத பெருமை தன்னை பாடுவோம் விளையாடுவோம் சுற்றிலும் பயம் காடுவாரே அங்கே சூழ்ந்திருக்கும் சண்முகநதி யாரே அங்கே நித்தம் நித்தம் குளிப்பவர்க்கு முத்தும் வரமும் தான் கொடுப்பாரையா முருகன் என்று வேறு சொன்னல் போதும் ஒரு குறையும் அணுகதொரு காலே அந்த மூவாருமாக வந்து முடித்துமே வைத்த கதை நானே சொல்லுவேனே சுருளி மலை மீதில் மேவும் சீலா உன்னை தோர்த்தாரித்தேன் சுப்பிரமணிய பாலா பசுந்தோகை மயில் மீதில் ஏறி வாகுடானே வந்திறங்கும் ஐயா முருகையா தையர் மாணவர்கள் வந்து தினம் பணிய மனதிலே உள்ளபடி நினைய அந்த வாழும் பழனி மலை பூண்டி கருப்பு சாமுண்டி கருப்பு சந்தன கருப்பு சங்கிலி கருப்பு இங்கே எந்த விதம் வராறு பாரும் ஐயா நானே 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 நன்னா தன்னம் தானே நானே நானே நன்னா புடியருவா கருப்பசாமி அவன் விளையாடும் வீச்சருவா கருப்பசாமி எட்டி வைக்கும் கால்களுக்கு கருப்பசாமி அங்கே எரிக்காம்பூ தள்ளாடமா கருப்பசாமி தங்க நல்ல புடியருவா கருப்பசாமி அது தனிஞ்சாடும் வீச்சருவா கருப்பசாமி முன்ன வைக்கும் கால்களுக்கு கருப்பசாமி அங்கே முல்லை பூ தள்ளாடமா கருப்பசாமி வீச்சருவா கையில் எடுத்து கருப்பசாமி அவன் வீர வேட்டையாட
அந்த கஜமுகனை அனுப்பி வை அருங்கிலேயே மணந்து கொள்ளம்மா செய்தன்னானே நானே நன்னம் தானே நானன்னாம் தானே நானே நானன்னா நானன்னாம் தானே நானே நானன்னா சித்தைனின் தலை முழுகும் தென்பழனி நாதனை தேவியே மணந்து கொள்ளம்மா அம்மம்மா தேவி வள்ளி மணந்து கொள்ளம்மா செய்தன்னானே நானே நன்னம் தானே நானன்னாம் தானே நானே நானன்னா சிப்பாலில் தலை முழுகும் பழனிமலை நாதனை பாவையே மணந்து கொள்ளம்மா அம்மம்மா பாவை வள்ளி மணந்து கொள்ளம்மா செய்தன்னானே நானே நன்னம் தானே நானன்னாம் தானே நானே நானன்னா நானன்னாம் தானே நானே நானன்னா சூரரை வேறறுத்த சுப்பிரமணிய வேலனே சுந்தரவேல் முருகன் தானம்மா வாசல்ல கந்தவேல் குமரன் தானம்மா செய்தன்னானே நானே நன்னம் தானே நானன்னாம் தானே நானே நானன்னா நானன்னாம் தானே நானே நானன்னா தன்னானே நானே நன்னம் தானே நானன்னாம் தானே நானே நானன்னா உதானன்னாம் தானே நானே நானன்னா செய்தன்னானே நானே நன்னம் தானே நானன்னாம் தானே நானே நானன்னா நானன்னாம் தானே நானே நானன்னா அதற்கும் மேலாலே தங்கா கவசம் அதை தருமே படிச்சோருமே நாம் கையர் தீராத பிணியை தீர்க்கும் தேவே உந்தன் செந்துரானை என்ன சொல்வேன் கோவே அந்த தென்போலிகை முனிவருக்கு அன்புடனே உபதேசம் தருவாய் வேதக் கூறுவாய் அறுபடை விதிகளில் ஒன்று
கோயிலே